அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருப்படிகளே சரணம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாளுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் விரைவாக போற்றி. முதல் விஷயம், காளிமலை, கன்னியாகுமரி காளிமலை கோவிலில் 12ஆம் தேதி இரவு 12 மணிக்கு விசேஷமான ஒரு பூஜை. சித்ரா பௌர்ணமி அன்று அன்னைக்கு எல்லோருமே அங்கே நாம் கூடுவோம். ஒரு நல்ல இறை தரிசனத்தை பெற்று வீடு திரும்புவோம். நான் ஒரு 12ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மலைக்கு வந்துட்டு அங்கே நைட் சாப்பிட்டு இரவு 2 மணிக்கு மலையிலேருந்து இறங்கி நம்ம இல்லத்தை நோக்கி போவதாக பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நம்பர் 1. நம்பர் 2 அந்த இடம் எங்கே இருக்குது? ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா, பத்துக்காணி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது கலியல் பக்கத்தில். அந்த பத்துக்காணியிலேருந்து ஒரு 3600 அடி உயரத்தில் இந்த மலை இருக்கின்றது. வயசானவங்க நடக்கிறது சிரமம், இளம் வயதுடையவர்கள் ஈஸியாக நடந்துடலாம். இப்போ சின்ன குழந்தைங்க நடந்துடலாம். ஹார்ட் பேஷண்ட்ஸு, மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கவங்க அந்த நடக்கிற விஷயத்த எடுத்துக்காதீங்க. ப்ராப்பரான ஜீப் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கோம். ஜீப் ப்ராப்பராக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கோம். அதன் மூலமாக நீங்கள் மலை ஏறலாம். டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் ப்ராப்பராக இருக்குது. நம்பர் 2 லைட்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. மேலே வாட்ஸ்அப் ஒர்க் ஆகும். ஸோ இது உங்களுக்கு கனிவான தகவலுக்காக. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது விவரம் தெரியும்னா 9442636363 9442636363 நம்பருக்கு தொடர்பு கொள்வோம். இன்னும் ஒரு 3 மாதங்களில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பெருவிழா அன்னதானம் நடைபெறப் போகின்றது. இன்றைக்கி எதேச்சையாக திருநெல்வேலி போகிற வழியில் ஸ்ரீரங்கம் கோயில் அன்னதானத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ரொம்ப டிசிப்ளினான க்ரௌடு, ரொம்ப நல்ல க்ரௌடு. நிறைய பேர் பாராட்டுறாங்க. பாராட்டுக்காக இல்லை, அந்த வெயிலில் நடக்க முடியாமல் ஓடி செருப்புலாம் வண்டியில் இருக்கும் இல்லையா, அந்த ஓடி இங்கே சாப்பாடு போடுறாங்கன்னொன்னே அந்த பசியில் சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, பார்க்கறதுக்கே மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு 5-10% லோக்கல் பீப்புள் கோயிலில் வேலை செய்கிறவங்க சாப்பிட்றாங்க. தட் இஸ் ஓகே, அது எந்த இஷ்யூவும் கிடையாது. ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த பக்தர்கள் சாப்பிட்றாங்க. இந்த கோயிலுக்கு வந்த உண்மையான பக்தர்கள் வெவ்வேறு மாநிலங்கள்லேருந்து வந்தவங்க சாப்பிட்றாங்க. ஸோ அந்த வகையில் இதற்கு உதவி கொண்டிருக்கின்ற உதவப்போகும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. பொதுவான விஷயங்கள், 3 பொதுவான விஷயங்கள். ஒன்று, என் நண்பர் கனவு கொண்டு அவங்க வீட்டில் போய் பார்த்துருக்காரு. அந்த பொண்ணுக்கு தாடை உடஞ்சி போயிருக்கு. ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க. முட்டிக்கு கீழே உடஞ்சி போயிருக்கு. ஸோ அந்த பொண்ணுக்கு ஒரு தம்பி இருக்கான், 6வது படிக்கிற பையன். அந்த பையன், அப்புறம் இந்த பொண்ணு 8வது படிக்கிறாங்க. இவங்க சலவை தொழிலாளி. நிறைய நார்மலாக இதே அந்த இடத்துல ஒரு அந்த கான்ட்ராக்டர் கவுண்டராக இறந்தவன் கவுண்டராக இருந்தானா தமிழ்நாடே அல்லோகலப்பட்டிருக்கோம். இறந்தவன் ஒரு சலவை தொழிலாளி தானே, அவர் எம்பிசி தானே, சாப்பிட்டோம், அவ்வளோதான். இதான நம்மளோட அரசியல்வாதிகளோட ஆட்டிடியூடு. இது குறித்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த ஊர் மக்கள்லாம் பாவம். இப்போ அதாவது தாராபுரத்துலேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஊருக்கு இது மாதிரி இறந்துட்டாங்கன்னா ஆளுக்கு 3000 5000 போட்டு நார்மலாக டெத் அப்போ 500 1000 கொடுத்துட்டு போவாங்க. இது இந்த குழந்தை இருக்கிறதுனால 1 லட்சம் ரூபா வரைக்கும் கொடுக்கலான்னு நினச்சிருப்பாங்க போல் இருக்கு. நண்பர் ரொம்ப டீட்டெயில்டாக அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காரு. இது சம்மந்தப்பட்ட ஏடிஇ மற்றும் ஏஇ சஸ்பெண்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அவங்க சஸ்பெண்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், நமக்கு ஏதாவது உண்டா? அந்த குழந்தைக்கு அப்பா வந்துடுவாங்களா, அம்மா வந்துடுவாங்களா? இது ஹியூமன் எரர் தானே, மனித அஜாக்கிரதை தானே. இந்த மனித அஜாக்கிரதை கண்டித்து ஒருவருமே தமிழ்நாட்டில் குரல் கொடுக்கல இந்த டெத்தை கண்டித்து. ஏன்னா செத்து போனவன் அவன்லாம் அந்த ஜாதியிலே பிறக்கக்கூடாது. அவன்லாம் பிறந்தா ஒரு ஐயராக பிறக்கணும், ஐயங்கராக பிறக்கணும், கவுண்டராக பிறக்கணும், வன்னியராக பிறக்கணும். இல்லை ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் ஏதாவது ஒரு ஜாதியாக இருந்தாங்கன்னா எல்லாம் பதறிக்கிட்டு உதவி பண்ணுவாங்க.
அந்த அந்த சமுதாயத்துக்கு 1000 ஓட்டு ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு இருந்தாலே பெரிய விஷயம். இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணி நமக்கு என்ன ஓட்டாக போட போகுது அப்படின்ற மனநிலை தான் அரசியல்வாதிகளுக்கு. ரொம்ப சங்கடமாக இருந்தது காலைல அந்த ஃபோனை ரிசீவ் பண்ணப்போ. ஸோ நாம் வந்து என்ன சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றத உட்காந்து பேசி பண்ணிவிடுவோம் அப்படின்றத முடிவு பண்ணியிருக்கோம். நான் என்ன சொன்னேன்னா, அந்த குழந்தைக்கு 2 பேருக்குமே பள்ளி கல்வி அவங்க வந்து ப்ரைவேட் ஸ்கூல்லே நம்ம படிக்க வைக்கலாம். அந்த ஸ்கூல்லேயும் போய் பேசுவோம். 50,000 ரூபா ஃபீஸ்னால் 25,000 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். 2வது அந்த கல்லூரி படிக்க வைப்போம். 3வது மாதம் 2 குழந்தைகளுக்கும் ஒரு 1,500 ரூபா இல்லை 2,000 ரூபா உணவுக்காகவும் உடைக்காகவும் கொடுக்கலாம். உடை நம்ம வாங்கி கொடுத்தலாம், உணவுக்காக கொடுக்கலாம். 2 குழந்தைகளுக்கும் தலா 1,500 2,000 ரூபா. ஏற்கனவே ஒருத்தங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க ஒரு 20,000 ரூபா அனுப்பிச்சிட்ருக்காங்க மாதம். அதில் வந்து ஒரு ஹேண்டிகேப்டோ ஒரு மத தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் 3 பேர் வெட்டி கொண்டுடுறாங்க. அந்த அம்மா வந்து அரசாங்க வேலை கிடச்சிருந்தாலும் ரொம்ப புவர் வருமானம். அந்த ஃபேமிலிக்கும் 5,000 10,000 கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து மிச்சம் 4,000 ரூபாய் இருக்குது. அந்த 4,000 ரூபாய் வந்து இந்த குடும்பத்துக்கு மாதம் கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். 2வது அந்த கல்லூரிக்கு அப்புறம் முடிஞ்சால் வேலை வாங்கி கொடுப்போம். இல்லை அவங்களுக்கு திருமணம் தான் பண்ணோன்னா நல்ல திருமணத்தை முழு செலவை ஏற்றுக்கொண்டு பண்ணலான்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். ஆண்டாள்கிட்ட பிரார்த்தனைன்னா இது போன்ற சம்பவம் இன்னொரு முறை நடக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய பிரார்த்தனை. ரொம்ப சங்கடம். இது இந்த பொண்ணும் செத்து போய் இந்த பையனும் செத்து போயிருந்தால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. சில குடும்பத்தில் 4 பேர் தான் செத்து போயிட்டாங்க. ஆனால் அப்பா அம்மா கண்ணு முன்னாடி செத்து போய் தாடை உடஞ்சி முட்டி கீழே உடஞ்சி 8 மணி நேரம் வந்து குழிக்குள்ளே கிடந்து யாரோ தூக்கி அந்த வலியில் பாருங்கள். அதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, உடனே இன்ஜெக்ஷன் போட்டால் வலி தெரியாமல் அப்படியே தூக்கத்தில் ஒரு 4 நாள் இருந்து எதாவது பண்ணிட்டு போயிடலாம். வலியோடு 8 மணி நேரம் அப்பா அம்மாவும் செத்து போய் அப்பான்னு கத்தி அதை அழுதுருக்கும் இல்லையா, பொம்பளை பிள்ளை. அப்போது இது வந்து என்னால் ஜீர்ணிக்க முடியல. பகல்காம் தாக்குதல்லாம் வந்து தீவிரவாத தாக்குதல், அது வெளிநாட்டு தீவிரவாதிகள், இது உள்நாட்டு தீவிரவாதிகள், அரசியல்வாதிகளால் நடக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் எனக்கு என்னென்னா, ஏன் வந்து திமுக எடப்பாடியார் கண்டிக்கல, ஏன் முக ஸ்டாலின் அவர்கள் கண்டிக்கல, ஏன் வந்து பிஜேபியில் கண்டிக்கல, ஏன் வந்து கொங்கு நாடு தேசிய கட்சி கண்டிக்கல, ஏன் பாமக கண்டிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த கான்ட்ராக்டர் பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர். அவரை பகைச்சிட்டா நாளைக்கு எலெக்ஷனுக்கு துட்டு வராது, அதான் உண்மை. ஸோ ஓட்டு போட்ட நமக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, நைட்டு தூங்கும்போது இது போல் சம்பவம்லாம் நடக்குது நாட்டில். தொடர்ந்து இதுதான் பண்ணிகிட்ருக்காங்கன்னா நமக்கு பெயின் வரும், பெயின் இருக்குது மனசுலன்னா நம்மளே நம்ம செருப்பால் அடிக்கிறது தவிர ஒரு வழி கிடையாது. ஜென்ரல் பாயிண்டில் 2வது விஷயம், நான் மறந்துட்டேன், ஐயோ சாரி சார், சாரி மேடம், நான் மறந்துட்டேன்னு அந்த வார்த்தைகள் கேட்கும்போது எனக்கு உடம்புலாம் கொதிக்கும். இப்போ நான் கூட ஒரு 2 days பேக் நேற்று முந்தானத்து நைட்டு ஒரு கார்டு ஒருத்தருக்கு கொடுக்கணும். நான் கொடுக்குறேன், இதனால் ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். நான் மிஸ் பண்ணிட்டேன். அது எனக்கும் பொருந்தும். அதாவது நான் ஏதோ பெரிய மேதாவி மற்றவெல்லாம் கேட்குறவெல்லாம் முட்டாள் நான் பேசல. நானும் முந்தானத்தை மறந்துட்டேன். அது ஒன்றும் தலைப்புற விஷயம் இல்லை. ஆனால் இந்த மறதி எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயத்தின் மேல் கவனம் இல்லாமல் இருந்தால், ஒரு விஷயத்தின் மேலே நாட்டம் இல்லாமல் இருந்தால், ஒரு கால் அதீதமான ப்ரெஷரோடு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பை நம்ம நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த மறதி வந்துடும். எங்கே இன்வால்மெண்ட் இருக்கோ அங்கே மறதி வராது. ஸோ ஞாபக மறதி நல்லதல்ல. அதே போல் நான் மறந்துட்டேன்ற வார்த்தையை வந்து யாராவது சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நம்ம கூட இன்வால்மெண்ட்டோட இல்லைன்றது அர்த்தம். நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தோட இன்வால்வ்டாக அவங்க இல்லைன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஆட்கள் நம்ம இப்போ சப்போஸ் எனக்கு ஒரு நண்பர் இருக்கார், சீனிவாசன் இருக்கார், ராஜேஷன் இருக்கார், தினேஷன் இருக்கார் அப்படின்னா, எனக்கு அவங்க நட்பு வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த ஞாபக மறதி இல்லாமல் இருதரப்பும் நடந்து கொள்கிற மாதிரி நம்ம நட்பை வடிவமைத்து கொள்ளணும். இது 2வது விஷயம். 3வது, இது சங்கடங்கள்லாம் இருந்தாலும் இது வந்து என் லைஃப்பில்
2 hours சிரித்த ஒரு சம்பவம் இருக்குது கண்டினியூஸாக. ஐயோ ஐயோ, என் நண்பர் ஒரு பிரபல ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து எலெக்டட் மெம்பர், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பரு. நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு, 5 படமும் டைரக்ட் பண்ணியிருக்காரு, நல்ல படங்கள். நல்ல சினிமா இண்டஸ்ட்ரியில் நல்ல பிரபலமான ஒரு மனிதர். அவர் என்னை கூப்பிட்டார், அண்ணா ஒரு மேட்டர்ண்ணே. என்னண்ணே, அவர் என்ன ரொம்ப வயசு சின்னவர். என்னண்ணா சொல்லுங்கண்ணே. அண்ணா, இந்தியா இங்கிலாந்து போர், அதோட இராணுவ ரகசியங்கள், சுபாஷ் சந்திர போஸ், இதுதான் படண்ணே. நீங்கள் கட்டாயம் வரணுண்ணே. ஓகேண்ணே, எங்கே வந்து பார்க்கண்ணே? இன்னும் சென்சார் ஆகலைண்ணே, அன்கட் ஃபில்ம், அதாவது எடுத்தது அப்படியே எடிட் பண்ணி மட்டும் அப்படியே கொடுத்துருவாங்க, பாட்டெலாம் போட்டு மியூசிக்லாம் போட்டு. நான் வந்து இந்த ப்ரீவியூ தேட்டரில் அந்த படத்தை பார்த்துருவேன்னு சொல்லிட்டாப்புல. எவ்வளோ பேர் நான் பார்க்கலான்ட்டு? 110 பேர் பார்க்கலான்னு சொல்லி சொன்னார். ஐயோ, நானும் சும்மா இல்லாமல் யூடியூப்பில் சொல்லி, யூடியூப் மூலமாக ஒரு 5-6 பேர் வந்தாங்க. இந்த அடையார் முத்துலட்சுமி, அப்புறம் ஒரு 3-4 ஆண்கள் வந்தாங்க. பரத் சும்மா இல்லாமல் அந்த ஜே குரூப்பில் எதில் போட்டு, அவருடைய பர்சனல் குரூப்பில் போட்டு அதில் ஒரு 20 பேர் வந்தாங்க. அப்புறம் என்னோட நண்பர்கள் 30-40 பேர் வந்தாங்க. ஒரு 70-75 பேர் அந்த இடத்துல அரங்கு நிறைந்திருந்தது. அப்புறம் நான் போனவுடனே, சார் ஆரம்பிச்சிடலாம் மாட்டேன், தாராளமாக ஆரம்பிச்சிடலான்னு. நான் தான் கடைசியாக போனேன். அது 6:30 மணிக்கு தான் வர சொன்னாங்க. நான் 6:20க்கு போனவுடனே கரெக்டாக படத்தை போட்டாங்க. அதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நம்மளை கேட்டு படம்லாம் போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகிழ்ச்சி ரொம்ப நேரம் நீடிக்கல. ஏன்னா அது வந்து 2047 நடக்கக்கூடிய கதை. அது வந்து அந்த கதையில் எதுவுமே வந்து கனெக்டடாக இல்லை. எல்லாமே வந்து ஒரு டிஸ்கனெக்டடாக இருக்கும். ஒரு எல்லாமே ஃபாரின் லொக்கேஷன் மாதிரிலாம் காமிப்பாங்க. எல்லாம் கிராஃபிக்ஸ் தானே. ஒன்று யாரோ 2 பேர் முத்தம் கொடுத்துப்பாங்க, ஒரு லிப் கிஸ் கொடுத்துப்பாங்க. அதாவது சிலர்லாம் வந்து 10 குழந்தைகள்லாம் இருந்தது. எனக்கு அதான் ரொம்ப சங்கடமாக போச்சு. அப்புறம் வந்து டக்கு டக்குன்னு சுடுவாங்க, ஒரு 10 பேர் செத்து போயிடுவாங்க. மறுபடியும் பெண்களை கடத்துவாங்க, மறுபடியும் வந்து முத்தம் கொடுப்பாங்க, சுட்டுருவாங்க. திடீர்னு தண்ணடிக்கிற இடத்துல காமிப்பாங்க, திடீர்னு சுட்டுருவாங்க. டபுள் ஆக்ஷன் ஹீரோ, அவர் தாராபுரத்தை சேர்ந்தவர். அவர் இப்படியே வந்து படத்தில் ஒரு 12 நிமிஷம் போனவுடனே முதல்ல ஒரு 10 நிமிஷம் டம் 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 எல்லாம் வந்து அந்த ஒரு 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 அது என்ன அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதெல்லாம் செம்ம ஹாலிவுட் தரத்தில் இருக்கும் போல இருக்கு படம் நினச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா அந்த படம் அடுத்து அப்படின்னு சீட்டு முனைக்கு வரும் இல்லையா, அது போல் சரி படம் வந்து அடுத்து ஏதோ கதை சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கும்போது மறுபடியும் அந்த ஃபஸ்ட்லேருந்து அந்த முதல் 12 நிமிஷம் அப்படி தான், அடுத்த 12 நிமிஷம் அப்படி இப்படியே தான் படம் முழுக்க. நான் என்ன பண்ணேன், அதாவது இப்போ நான் ஃபஸ்ட்டு சீட்டில் உட்காந்துட்டேன். இப்போ லாஸ்ட் ரோவில் செகண்ட் ரோ, லாஸ்ட் ரோலேருந்து செகண்ட் ரோவில் கேட்டுக்கு பக்கத்தில் நல்ல குளிர், நல்ல சத்தம், காது இன்னும் விண்ணுன்னு இருக்கு. எனக்குள்ளே 5 பேர் உட்காந்துருக்காங்க. ஒரு பத்திரிகையாளர், பிரபல பத்திரிகையாளர், எங்கள் விஹெச்பியை சேர்ந்த செய்தி ஊடக பிரிவோட தலைவர், அப்புறம் விஸ்வ விபாக்குன்னு சொல்லிட்டு ஒரு RSS ஒரு டாப் ஆக்டிவிட்டி ஒரு குரூப், அதோட ஹெட்டு, சென்னை ஹெட்டு, இப்படி எல்லாருமே இருக்காங்க. என்னென்னா வந்து நான் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து வெளியில் போகிறதுக்கு சங்கடம். ஏன்னா அந்த படத்தை அந்த கதையே இல்லாமல் ஒரு சினிமா எடுக்க முடியுன்றது தான் அந்த இடத்துல விஷயம். அதில் நடுவில் ஒரு 20 நிமிஷத்துல என்னோடய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவனோட மனைவி, அவன் பொண்ணு வந்து டாக்டர், அப்புறம் வந்து அவன் பையன் ஓடி போயிட்டான். அவன் வந்து அவங்களாம் காரில் உட்கார வச்சுட்டு வந்து இன்டர்வியூவில் வந்தான். மச்சி நான் போகிறேன்டான்னு. என்ன மச்சி? இல்லை மச்சி தப்பாஞ்சுக்காத, ஒரே பெண்கள் வல்கராக காமிக்கிறாங்க பசங்கள்லாம், அதான் சரி பரவாயில்ல போயிட்டு வான்னு சொல்லிட்டேன். அப்புறம் வந்து அதில் ஏன் எனக்கு வந்து ரொம்ப நான் வந்து சிரிச்சேன்னா, எனக்கு கிளாஸ்மேட் ஒருத்தர் டிசி ராஜ்குமார், தினத்தந்தி ஃபேமிலி, அவன் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ். அவன் என்ன பண்ணான்னா, அவன் சும்மா இல்லாமல் இந்த நடிகர் சிவகுமார் வீட்டிலேருந்து 2வது வீடு, அவன் வீடு, சூர்யா ஜோதிகா வீட்டிலேருந்து
அந்த ஹவுஸ் ஓனர் அவரை வந்து கூப்பிட்றாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் 3 வாரத்துக்கு மட்டும் தான் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிவிட்டு 85 வயசு இருக்கும், 82 83 வயசு இருக்கும். அவர் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்திருந்தார். அவர் மனைவி, அவருடைய தம்பி அமெரிக்காவிலேருந்து, அவங்க 4 பேர். இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு சொக்கலிங்க ஒரு ப்ரிவியூ கூப்பிட்ருக்கான், ஹாலிவுட் தரத்தில் இருக்க படம், அது வந்து இது மாதிரி இந்தியா UK ரகசியங்கள், சுபாஷ் சந்திர போஸ் சொன்னால் எல்லாருமே திரண்டு ரொம்ப வெரி குட் இப்படி தான் படம் வரும்னு சொல்லி வந்துட்டாங்க. அவங்க அந்த படம் போன அந்த இன்டர்வல் டக்குன்னு அவங்க காரில் போய் ஏறியிருக்காங்க. 2 பேரும் உட்காந்துட்டாங்க, அந்த அம்மாவும் அந்த பெரியவரும் உட்காந்துட்டாங்க. அவங்க தம்பி கார் எடுக்கணும். அப்போ அந்த அந்த ப்ரொடியூசர் ஓடி வந்து, என்ன சார் கிளம்பிட்டீங்க, இனிமேல் தான் சார் படமே வேறு லெவல் படமே இருக்குது சார், எனக்காக வந்து பாருங்கள் சார்னு அவங்க மறுபடியும் கூப்பிட்டு கேட்டாங்க. அவங்க வந்து 1 hour தியேட்டர், நான் இன்டர்வலுக்கு அப்புறம் தியேட்டருக்குள்ளேயே போகல. எனக்கு வந்து அப்புறம் வந்து இதில் என்ன பியூட்டினா, அந்த அந்த தியேட்டரை முடிச்சுட்டு பார்த்துட்டு வெளில வரும்போது அங்கே 2 கேமரா வச்சு நம்ம ஃபீட்பேக் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, நான் எங்கன்னா நம்மளை கேட்டேன் நான் சிரிச்சிடுவேன்னு சொல்லிட்டு, நான் அப்படியே ஒரு எக்ஸிட் கேட் இருந்தது அந்த தியேட்டர்லேயே, அதுலேயே வந்து ஓரமாக வந்து ஒரு இடத்துல கிராஸ் பண்ணும்போது நான் ஷூராக நான் கிராஸ் பண்ணேன்னு தெரியும். அந்த வாமா மின்னல்ன்ற மாதிரி சக்குன்னு அப்படின்னு அதை கிராஸ் பண்ணிட்டேன். அந்த ஹீரோ சொல்லிருக்காரு, சார் போயிட்டார், அவர் நான் பார்த்தேன் போனது அப்படின்ட்டு இருக்காரு. அப்புறம் அந்த படம் முடிஞ்சது. அப்புறம் எல்லாருக்கும் உணவுலாம் சங்கீதாவில் போய் வாங்கி கொடுத்துரு, ஏன்னா நம்ம கூப்பிட்ட பாவத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லபடியாக சாப்பாடு போட்டு அவங்க எல்லாத்தையும் அமுச்சு விட்டாச்சு. அப்புறம் என் நண்பர் அடுத்த நாள் ஃபோன், ஆனால் படம் எப்படின்னாங்க, ஆனால் வந்து எனக்கெலாம் வந்து சினிமா 4 படம் எடுக்கணும், நஷ்டானா கூட பிரச்சனை இல்லைன்ற மாதிரி நான் எழிலெலாம் வச்சு டேரக்டரை போட்டு எடுக்கணும், சசி டேரக்டரை போட்டு எடுக்கணும், அது மாதிரிலாம் நிறைய வச்சுருக்கேன். ஆனால் வந்து இந்த மாதிரி படங்கள் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சினிமா மேலே இருக்க ஆசையை போயிடுனேன். ஏன்னா இது எவ்வளோ 10 கோடி ரூபா செலவாக இருக்குமா அப்படின்னு கேட்டேன். 8 கோடி ரூபா செலவுனா, ஏன்னா இப்படி கதையே இல்லாமல் ஒரு படம் வந்து மாதிரி சுபாஷ் சந்திர போஸ்ன்னு தான் சொல்லி கூட்டுன்றீங்களே அப்படின்னும்போது, ஆனால் சுபாஷ் சந்திர போஸ் ஃபோட்டோ ஃப்ரண்ட்டில் போட்டிருந்த கவனிக்கல, நான் அது டைட்டில் கார்டு போடும்போது அவரோட ஃபோட்டோ இருந்தது, அவ்வளோதான். அதுக்கும் அந்த படத்துக்கும் அவ்வளோதான் சம்மந்தம். நான் ஏன் இதை சொல்லனா, அது அவ்வளோ உச்சக்கட்ட சோகம். எங்கள் எல்லாருமே எனக்கு பயந்து வந்து வெளில போகாமல் இருக்காங்க, இல்லைன்னா எல்லாம் தலைதறிக்க ஓடிடுவாங்க. அந்த படத்தை வந்து தொடர்ந்து இன்னொரு முறை நம்ம பார்க்குறோம், இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் கூர்ந்து பார்த்துருந்தோன்னா தற்கொலை மனநிலை வந்துடும். அந்தளவுக்கு மோசமான படம். இப்போ நான் நினச்சிக்கிட்டது வந்து நம்ம பார்க்குறோம், ஓடி போயிட்டோம், ஒன்றும் மேட்டர் இல்லை. இன்டர்வலுக்கு அப்புறம் உள்ளே போகல, நான் வந்துடுறேன் சார்னு வெளியே உட்காந்துட்டேன். அந்த சென்சார் போர்டில் வந்து இந்த படத்தை பார்த்தோன்னா சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அவன் நிலைமையெல்லாம் யோசித்தேன் நான். அப்பா அந்த நாலாம் சென்சார் போர்டிலலாம் ஒரு 4 பேரை போடணும்னு வச்சுருக்காங்க. எங்கள் டீம் 17th பேட்ச் கிருஷ்ணமூர்த்தி, இன்னும் 2-3 பேர் கேட்டிருக்காங்க. சரி, டைம் வரும்போது இன்சர்ட் பண்ணி விட்றேன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போது எனக்கெலாம் ஃபஸ்ட் இனிஷியலாக அந்த ஆசை இருந்தது. இந்த படம் பார்த்தப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரியே நமக்கு ஆகாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நான் வந்து இப்போ என்னை சிரிப்பை கட்டுப்படுத்தி நான் வந்து இருக்கேன். நான் அதாவது வந்து இதனால் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப ஹார்ட் ஆகிடுவாங்க, அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஒரு விஷயம் என்னென்னா, அந்த சென்சார் போர்ட் மெம்பரை பற்றி வருத்தம். 2வது, பணத்தை சம்பாதிச்சு எப்படி விரயம் பண்ணுறாங்க. இந்த படம் 1 பைசா கூட திரும்ப வராது, 1 பைசா கூட அந்த படத்தால் அவங்களுக்கு வரப்போகிறதில்ல. போட்ட படம் 8 கோடி ரூபா 10 கோடி ரூபா போனது தான். அப்போது தயவுசெய்து அவர் வந்து ஒரு கான்ட்ராக்டர், ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர். நமக்கு தெரிஞ்ச தொழிலை பண்ணுங்கள், தெரியாத தொழிலில் வந்து நான் ஆசைப்பட்டு பண்ணலாம் பண்ணாதீங்க. இப்போ நான் வந்து ஒரு முடிவு என்னென்னா, சினிமா எடுப்பேன்னும் போது நஷ்டம் ஆனால் பரவாயில்ல, இதை போட்டு நான் 10 கோடி போட்டு 20 கோடி எடுக்கணும், அது மாதிரிலாம் கிடையாது. ஒரு காலம் என்கிட்ட 10 கோடி கேஷாக இருந்து, இல்லை பேங்க்கில் இருந்து படம் எடுக்கிறேன், நஷ்டம் ஆச்சுன்னா பரவாயில்லை அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் நான் அந்த படம் எடுக்கணும்னு நான் சொன்னேன். இவரெலாம் வந்து தன்னோட கேஷ் சர்ப்ளஸ் இல்லாத ஆள் இந்த ப்ரொடியூசர்லாம். அதுதான் மன வருத்தமாக இருந்தது. ஸோ சினிமான்றது வந்து ஒரு மாய சுழல் அப்படின்றது வந்து இந்த சினிமா ப்ரிவியூ தான் ஒரு எடுத்துக்காட்டு. லைஃப்பில் இனிமேல் தியேட்டர் பக்கமே போய் சினிமா பார்க்க மாட்டேன். இப்போ நான் இனிமேல் இந்த சினிமாக்குன்னு கூப்பிட்டா ஒருத்தங்க கூட பக்கத்து வீட்டு நாய் கூட வராது, அது அப்பப்போ என்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். அந்த நாய் கூட இனிமேல் நம்மளை மதிக்காதுன்றத உண்மையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது உங்களுடைய கனிவான தகவலுக்காக. இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு சின்ன கதை. அது என்னென்னா,
இயல்பாக இரு அப்படின்னு அந்த கதையோட டைட்டில். ஒரு பெரிய ஜென் குரு, அவரை சந்திப்பதற்கு ஒரு மாணவர் காத்திருக்கின்றார். அவர் கையில் ஒரு குவளை இருக்கின்றது, ஒரு கப் இருக்குது, அதில் தண்ணி இருக்குது. அப்போ குருவே இது என்ன குவளையை காண்பித்து கேட்டார். அப்போ தண்ணீர் என்றார் அந்த குரு. இது என்ன சந்தேகம் உனக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ அந்த குவளையில் தண்ணி கொண்டு வந்து சொல்கிறாங்க, நேற்று மாலை இது மேகமாக இருந்தது வானத்தில். நான் மேகத்தை பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் போதே குளிர்காற்று வந்தது. அது உடனே மழையாக பொழிய துவங்கியது. அப்போது என் கையில் இருந்த காலி குவளை அந்த தண்ணீரால் நிரப்பப்பட்டு விட்டது. சரி, அப்புறம் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இது தண்ணீராகவே இருக்குமா அல்லது மீண்டும் மேகமாக மாறிவிடுமா அப்படின்னு ஒரு சந்தேகம். அந்த குழப்பத்தை தான் நீங்கள் தீர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த அந்த குருக்கிட்ட அந்த சீடன் கேட்குறான். அப்போ பல மணி நேரமாக பல நாட்களாக இந்த சந்தேகம் எனக்கு இருந்தது. ஆனால் இப்போ நேற்று வந்து சரி குருகிட்ட கேட்கறதுக்காக நான் அந்த கோலை நீர் நிரப்பப்பட்ட அந்த கோலையோட பல மணி நேரமாக சிந்தித்து கடைசியாக போராட்டத்தின் முடிவில் மனப்போராட்டத்தின் முடிவில் உங்கள்கிட்ட தெளிவு கிடைக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். அப்போ நீங்கள் தான் எங்கள் குழப்பத்தை தீர்த்து வைக்கணும் குருவே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே குரு அப்படியே பார்க்குறான், அவனை பார்க்குறான், அந்த கோலையை பார்க்குறான், அந்த தண்ணியை பார்க்குறாரு. ஒரு நொடி கூட தாமதிக்கல. பார்த்த பிறகு டக்குன்னு அந்த கோலையிலேருந்து தண்ணியை குடிச்சிட்டார். அப்போ உடனே குடிச்சிட்டு அவர் சொல்கிறாரு, என்னுடைய தாகம் தீர்ந்தது, நன்றி சீடனே அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்து ரொம்ப மிக்க மகிழ்ச்சி குருவே அப்படின்னு அந்த சீடனும் வணங்குவான். ஏன் அவன் வணங்குவானா, அதில் வந்து உள்ளர்த்தம் என்னன்னா, மேகமாக உள்ளதை ரசிக்கணும், அது தண்ணீராக மாறிவிட்டால் அது வந்து குடித்து தாகம் தணிப்பதுக்கு தான் என்பது தான் வந்து அந்த ஜென்னுடைய தத்துவம். அப்போ என்கின்ற உண்மையை அந்த சீடன் புரிஞ்சுக்கிட்டான். ஸோ இனிமேல் அனாவசிய கேள்விகளால் இயல்பை தொலைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டு அவன் வீட்டுக்கு போய்ட்டான். நாமளும் இப்படி தான் வந்து நம்ம வாழ்க்கையில் நிறைய அனாவசிய கேள்விகளை முன்வைத்து நம்ம வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கின்றோம். நீ மேகத்தை பார்க்கின்ற நன்றாக ரசித்து விட்டு போ. மேகம் மழையாக மாறி உன் கையில் இருக்கக்கூடிய கோடையில் தண்ணீராக வந்து விட்டதா? அப்போ அந்த தண்ணீருடைய பர்பஸ் என்னென்னா, அதோடைய இந்த அது நமக்கு வந்து தாகத்தை தீர்ப்பதுக்கு தான், அதுதான் அதோட பர்பஸ். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போது நீ வந்து தண்ணீரை வந்து தாகம் தீர்க்கக்கூடிய தண்ணீரை குடிக்கும்போது ரசித்து குடி, மேகமாக இருக்கும்போது ரசித்து பார், அவ்வளோதான். இதுதான் லைஃப். ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணி இது அதுவாக இருக்குமா, அது இதுவாக இருக்குமா, இந்த விஷயத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் தொடர்பு இருக்குமா, அந்த விஷயத்துக்கும் இந்த விஷயத்துக்கும் ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்குமா, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பிளைனாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ சந்தேகம், கேள்விகள், மோர் கேள்விகள், தொடர்ந்து கேள்விகள், நெகட்டிவான பேச்சுகள் இருக்கும்போது, நெகட்டிவான எண்ணங்கள் இருக்கும்போது நாம் நெகட்டிவாக மாறிடுறோம், முழுக்க நெகட்டிவாக மாறிடுறோம். அப்போ பாசிட்டிவாக இருக்கக்கூடிய யாருமே நம்ம பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் நெகட்டிவாக இருந்தாலும் அந்த நெகட்டிவிட்டியை கம்மி பண்ணி பாசிட்டிவான ஒரு மனிதராக மாறணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, எந்த நொடி வாழணும். அதிக கேள்விகள் கேட்டு உன்னுடைய இயல்பான வாழ்க்கையை தொலைத்து விடாது. கேள்வி கேட்பது நல்லதா, ஆனால் கேள்வி மட்டுமே கேட்பதுதான் என் வாழ்க்கை என்று நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு வாழக்கூடாது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுருகன் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மன் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை திருநெல்வேலியிலிருந்து உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம்.